தன்னுடைய தலையை கூட அடமானம் வச்சு குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படின்றதுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த நபர்களே, அலையாத அலைச்சல் இல்லை, ஓடாத ஓட்டம் இல்லை, அப்படி வாழ்க்கையில நீங்க குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. காரணம், உங்களுடைய மகர ராசிக்கு 2ஆம் வீடான கும்பத்தில் ராகுவனம் வந்திருக்கிறார். அதனால குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல், பயணம், டிராவல் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு சூழல்ல தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கிய எப்பேற்பட்ட கடனாக இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய எதிரியாக இருக்கட்டும், ஸோ எவ்வளவு பெரிய நோய் பிரச்சனை நீங்க கஷ்டப்படுவதாக இருக்கட்டும், இந்த மூன்றிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்வனுடைய பயிற்சி நடைபெற போது எதிரி, கடன், நோய் இந்த 3 விஷயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை சரி செய்ய போது அடையக்கூடிய குபேர கடன் கூட சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மாற்றங்கள் நடைபெற போது அதனுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு, பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மிகே கலகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசி இந்த 2026ஆம் வருடத்தில் 7 சனி இல்லாத உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. அதனாலேயே எடுத்த ஒரு காரியங்கள்ல, முயற்சிகள்ல தொடர்ந்து நீங்க விடாமுயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பெரிய பாதகங்கள், பெரிய உடல் உபாதைகள்ன்றது ஏற்படாமல் உங்களுக்கு இருக்கும். காரணம், 7 சனி இல்லாத ஒரு காலகட்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. 7 சனிலாம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இருந்தாலும் கூட 2இல் ராகு 8இல் கேது கொஞ்சம் கொஞ்சம் மரண பயத்தை காட்டுற மாதிரி, தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கிற மாதிரி கேதுவான் உங்களுக்கு ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். 2இல் இருக்கக்கூடிய ராகு வேற குடும்ப உறவுகளுக்காக அலையிறது, கஷ்டப்படுறது, உறவுகளுக்கிட்ட உங்களுடைய உணர்வுகளை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக நிறைய பேச வேண்டியது, நிறைய கஷ்டப்பட வேண்டியது அப்படின்றது, போராட வேண்டியிருக்கும். உங்களை பத்தி புரிய வைக்கிறதுக்கே நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட சூழலை தான் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சூழலில் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போகிறார். சரிங்களா? உங்களுடைய மகரத்திற்கு மிதுனம் என்பது 6ஆம் வீடு. பொதுவாக அந்த எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு 6ஆம் வீடு தான். அந்த 6ஆம் வீட்டிலே அந்த எதிரி கடன் நோயை அழிக்கக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் போய் அமர்ந்தால் இந்த 3ம் கட்டுப்படும், அடங்கும். சரிங்களா? மகர ராசிக்காரங்களுக்கு முதல்ல எடுத்தவொடனே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடியவர் செவ்வாய். அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் 6இல் போய் அமர்ந்தால் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிர்பாராத திடீர் பண வருவாய் மூலமாக கடன் பிரச்சனை குறையும், மறையும். திடீர் சம்பள உயர்வு, எதிர்பாராத இடத்துல கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, சரிங்களா? ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஒரு அக்ரிமெண்ட் போட முடியும். ஸோ எதிர்பார்க்காத பண வருவாயை இரட்டிப்பாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நபர்கள் அறிமுகம் ஆவார்கள், புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி உங்களுடைய தொழிலுக்கு, வேலைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சரிங்களா? ஸோ வாய்ப்பு என்னமே ஒரு 51 நாட்கள் தான். ஆனா அந்த 51 நாட்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா மகர ராசியில பிறந்த நீங்க கடனை அடைக்க முடியும். அதற்கு தேவையான பணத்தை வேலை மற்றும் தொழில் ரீதியான முறையில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அதை கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வச்சிருக்கீங்கன்னா அது இரட்டிப்பு மடங்காக தொடர்ந்து கண்டினியூட்டி ஆகும். ஸோ வேலை இன்னைக்கு போயிருமோ, நாளைக்கு போயிருமோ, இந்த வருஷத்தோட எனக்கு வேலை அக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு பயந்தவர்கள் பயப்பட தேவையில்லை. புதிய ஒப்பந்தத்தால் வேலை நிரந்தரம் அடையும், வேலை இனிமேல் பெர்மனண்டா இருக்கும். ஸோ அதுக்குண்டான யோகங்கள் கண்டிப்பா இருக்குது. மேலும் கல்வி கடன், கண்டிப்பா படிப்புக்காக நிறைய கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்க மகராசிக்காரங்களுக்கு அந்த கல்வி கடன் குறையுங்க, கல்வி கடன் தள்ளுபடி ஆகும். ஸோ அதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன், புதன் கல்விக்கு காரக வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அவருடைய வீட்டில் செவ்வாய் போய் அமர்ந்தால் படிப்புக்காக வாங்கிய கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும், மறையும். அதே போல படிக்கின்ற இடத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவு, தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும்.
படிப்பு பாதியில் நின்றவங்களுக்கு மீதி படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி பெறுவீர்கள். அதே போல ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக நான் இன்டர்வியூ அட்டன் பண்றேன் அல்லது நான் தேர்வு எழுதுறேன்னா அதுல தேர்ச்சி பெறுவீங்க, வெற்றி அடைவீங்க. சரிங்களா? மாமன் வழி உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க. சரிங்களா? தாய் வழி உறவுகள் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஓகேங்களா? அதே போல ஒரு சைன், ஒரு கையெழுத்து, யாருக்காவது ஒரு ஜாமீன் கேரண்டி போடுறீங்கன்னா கண்டிப்பா கவனத்தோடு இருக்கணும். நீங்கள் எழுதக்கூடிய எழுத்து பிழைகள், நீங்கள் போடக்கூடிய கையெழுத்துகள் உங்களுக்கு பிரச்சனைகளாக உருவாக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் மாட்டுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுக்காக நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க, ஆனா மற்றவங்க உங்ககிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால வாய் வார்த்தைகளாக மற்றவர்கள் கொடுத்த வாக்கினை நம்பி நீங்க சில விஷயங்களை முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செவ்வாயினுடைய பார்வை பலன் கண்டிப்பா இருக்கு. எப்படி குருவுக்கு பார்வை இருக்கோ, சனிபவனுக்கு பார்வை இருக்கோ, அதே போல செவ்வாய்க்கும் பார்வை பலன் உண்டு. செவ்வாய் பார்க்கும் இடம் ஜெயம், அதாவது வெற்றியை கொடுக்கும் அந்த இடம். செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை பலன் உண்டுங்க. 4ஆம் பார்வை கன்னி ராசியை பார்க்கிறார். உங்களுடைய மகரத்திற்கு கன்னி என்பது 9ஆம் வீடு. அப்போ உங்களை விட வயது மூத்தவர்கள், உங்களை விட அதிகார பதவியில் இருந்தவங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா, பெரியப்பா, தந்தை அல்லது சித்தப்பா போன்ற உறவுகள், அவங்க உங்களுடைய ஆலோசனையை கேட்பார்கள், உங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள், அல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க தடையா இருந்தால் அந்த தடையை விலக்குவார்கள். ஸோ உங்களுடைய முதலாளிகள், உங்களுடைய அதிகார பதவியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்குண்டான முன்னேற்றத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அதுக்குன்னு வாய்ப்பு உண்டு. மேலும் 9ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த போட்டிகள், அதாவது வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய போட்டிகள் அகலும். கூட இருந்து குளிபறிக்கக்கூடிய துரோகிகள் விலகுவார்கள். அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்து வேலையில வெற்றி பெறுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல வாரிசு யோகம் உண்டு. ஆண் வாரிசுக்குண்டான யோக வாய்ப்புகள் உண்டு. பிளட்ல கவுண்டிங் தன்மை குறைவா இருக்குது, அல்லது குழந்தை பிறப்புக்கு உண்டான குறைபாடு ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா 9ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதால் ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் சரியாகி புத்திர பாக்கியம், வாரிசு யோகங்கள் கண்டிப்பா உண்டு. ஓகேங்களா? ஸோ அதே போல திடீர் பயணம், நெடுந்தளவுக்கு, அதாவது வேற ஒரு மாநிலத்துக்கோ அல்லது வேற ஒரு ஊருக்கோ இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 9ஆம் வீடு கொஞ்சம் தூரதேச பயணத்தின் சொல்லும். அதை செவ்வாய் பவன் பார்த்தா நீங்க டிராவல் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போவீங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை தனுசு ராசியில பத்தி உங்களுடைய மகரத்திற்கு அது 12ஆம் வீடு. அப்போ மங்களக்காரகன் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கும். மங்கள செலவு, அதாவது சுப செலவு, திருமண செலவு அப்படின்றது ஏற்படும். அதே போல நிலம், சொத்து வச்சிருக்கீங்கன்னா அதுல கொஞ்சம் செலவு வரும். ஒன்று புதுப்பித்து எடுத்து கட்டுவீங்க, அல்ல அந்த நிலத்துக்கு, அந்த சொத்துக்கு ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு நீங்க பண்ணுவீங்க. அல்லது நிலமேல சொத்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. கடன் வாங்கினாலும் சரி, ஒரு நிலம் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்க ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். இதெல்லாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அடுக்கடுக்க நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே போல மாமியார் வீட்டு வழிகளுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தருணம் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைச்சிங்க, தேவையில்லாத எமோஷனல் ஆகாதீங்க, ஏன்னா தூக்கத்தை இழக்க நேரிடும். ஓகேங்களா? அடுத்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை அப்படின்றது மகர ராசி உங்கள் மீது பதிவு. அப்போ இதுவரை இல்லாத தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி உங்களிடம் வரும். எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி, வாடா வந்து பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு துணிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்களுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன தெளிவு இருக்கும், குழப்பம் நீங்கும். அப்போ மிக முக்கியமான முறையில 2 விஷயத்துல துணிந்து தைரியமான முடிவெடுப்பீங்க. ஒன்று வேலை, இன்னொன்று விவாகம், அதாவது திருமண வாழ்க்கையில. ஸோ 2லயும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு முடிவை துணிந்து எடுத்து, அப்படி நீங்க எடுக்கக்கூடிய முடிவால உங்களுக்கு வெற்றியும் அதோடு சேர்த்து நிம்மதியும் கிடைக்கும். ஸோ அந்த முடிவை கண்டிப்பா நீங்க எடுத்துருவீங்க மகர ராசிக்காரங்க. வெட்டு 1 துண்டு 2 அந்த எடுக்கக்கூடிய அந்த முடிவால் நிச்சயம் நிம்மதி கிடைக்கும். இந்த ஒரு நேர காலகட்டத்தில், அதாவது இந்த 51 நாட்கள் மிக முக்கியமா. பொதுவா செவ்வாய் பவன் ஒரு ராசியில் 45 நாள் தான் இருப்பாரு, ஆனா இந்த தடவை 51 நாட்கள் இருக்க போறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். ஏன்னா செவ்வாய்க்கு அதிதேவதை தெய்வம் முருகன் தான். அந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசத்தை உங்களுடைய வாய் திறந்து பாராயணம் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல செவ்வாய்க்கிழமை அன்று படிக்க கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான பேனா, பென்சில், நோட்புக் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுங்க. இது நல்ல ஒரு உபகாரமாக உங்களுக்கு அமையும். தவறாம இந்த விஷயங்களை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் ஸ்ரீ பாரதி. திருவடி சரணம்.